இன்றைக்கான ஆர்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மினி குட்டி விளாக் பார்த்துடலாம். காலையில் நான் எழுந்தோடனே என்னோடையும் பாப்பா எழுந்துட்டாங்க. அவங்க ப்ரெஷ் பண்ண கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காட் போட்டு கொடுத்துட்டு சாப்பாடு வச்சு விட்டு அதுக்கப்புறம் மட்டன் எடுத்துகிட்டு வந்தாங்க. மட்டன் சூப் வச்சு பாப்பாங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டன் குழம்புக்கு வதக்கி ஆட்டி எடுத்து வச்சுட்டு தனியாக மட்டன் குழம்ப கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் தூங்க வைக்கிற டைம் ஆயிடுச்சுங்க. தூங்க வைக்கிறதே பெரிய டாஸ்க்குங்க எனக்கு. தூங்கவே மாட்டாங்க. தொட்டியில் போட்டு அரை மணி நேரம் ஆனாலும் ஆட்டிகிட்டே இருக்கணும். நம்ம 2 கையும் வலி பெண்டு எடுத்துருங்க. அப்படியே ஆட்டிட்டு தாங்க இருப்பேன். தூங்க மாட்டாங்க. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக ரொம்ப நேரம் ஆட்டினதுக்கப்புறம் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆர்டர் பார்ப்போமா. சுஜிதான்றவங்க தேனியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு கம்மல் ஜிமிக்கி போட்ட கம்மல் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மோதிரம் 5 பொன் ரிங்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன கிடச்சிருக்குன்னா உங்களுக்கு பேங்கிள் கிடச்சிருக்கு. 4 பேங்கிள் யூனிக்கான கலெக்ஷன். அந்த பேங்கிளை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பிக் செயின், ஸ்மால் செயின். அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணுக்கு அவங்க திரும்பி ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன கிடச்சிருக்குன்னா அவங்க 4 பேங்கிள் செலக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கிடச்சிருக்குன்னா இயரிங் 3 ஸ்டோன் வச்ச இயரிங் கிடச்சிருக்கு. லீஃப் வச்ச மாதிரி இருக்கும். அந்த இயரிங் 5 பொன் இயரிங் எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த ஸ்ட்ரெட்டு கேட்டிருந்தாங்க. இதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து வளையம் ஸ்டோன் வச்ச வளையம் அவங்க இதுவும் கேட்டிருந்தாங்க. அதையும் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 3 செயின் கிடச்சிச்சு. அதை எடுத்து வச்சிடலாம். பக்கத்து ஊரில் முத்தலம்மன் கோயில் திருவிழானால நாங்கள் ஃபேமிலியாக சாமி கும்பிட போயிருந்தோம். சாமி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து சந்திப்போம்.